தஞ்சாவூரில் தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் ஏற்ற மறுப்பு தெரிவித்து தற்பொழுது அவர்கள் புகார் அறிவித்திருக்கிறார்கள். அரசு பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற்ற மறுப்பு தெரிவித்ததால் தற்பொழுது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருள். வணக்கம் அருள், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. அதாவது தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயணிக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் 100க்கும் மேற்பட்டோர் தஞ்சை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்வது வழக்கம். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று காலை 7 மணிக்கு பணிக்கு செல்வதற்காக இன்று காலை 6 மணிக்கெல்லாம் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் வந்திருக்கிறார்கள். அப்போது அரசு பேருந்தில் ஏற முற்பட்ட போது நடத்துனர் இந்த பேருந்தில் ஏற வேண்டாம், மாற்று பேருந்தில் ஏறுங்கள் என அழைப்பதற்காக கூறப்படுகிறது. மேலும் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மருத்துவக் கல்லூரி செல்லும் அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தூய்மை பணியாளர்களை பேருந்தில் ஏற மறுத்ததாக கூறப்படுகிறது, மறுத்திருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் என்பதால் சக பயணிகள் பேருந்தில் ஏற மறுப்பதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதனால் பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மேலும் இலவச பேருந்து என்பதால் தங்களை பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் ஏளனமாக பேசுவதாகவும் தெரிவித்தனர். இதனால் உரிய நேரத்திற்கு பயணிக்கு செல்ல முடியாததால் பயணிகள் பணிக்கு செல்வதற்கு தாமதம் ஏற்படுவதால் சூப்பர்வைசர் கேள்வி கேட்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இலவச பயண சீட்டை கொடுத்துவிட்டு தங்களை பேருந்தில் ஏற விடாமல் அலைக்கழிப்பது ஏன் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். மேலும் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறை நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று வாகனத்தில் அதாவது ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார். இதனால் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து என்று அறிவித்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இதுபோன்ற சம்பவத்தை ஈடுபடுவதால் இதுபோல் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பெண்களுக்கு அவதூறு ஏற்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவிக்கின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி அருள்.